எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திர இயேசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், நீர் உயர்ந்தவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், தயே உள்ளவர். அப்பா மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த அதிகாலை வேலைக்காய் மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த உபவாச நாட்களை ஏற்படுத்தி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தேவனீர் எங்களோடு கூட பேசுகிறதற்காக, ஆண்டவரே எங்களை இன்னும் அதிகமாய் பரிசுத்தப்படுத்துகிறதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிற ஏசப்பா. இன்னும் உண்மை கிட்டி சேர தேவன் உதவி செய்யுங்க ஏசப்பா. இன்னும் பரிசுத்தப்படுத்த பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதிமான் இன்னும் நீதிமான் ஆகட்டும் என்று எழுதப்பட்டிருக்குதப்பா. இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் பரிசுத்தப்பட தேவன் உதவி செய்யுங்க. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் தேவன் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நீதிமானாய் அப்பா, நீதியின் பாதையில் நடக்க தேவன் உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு பிரியமான மகனாய் மாற தேவன் உதவி செய்யுங்க ஏசப்பா. இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மோடு உறவாட அப்பா, உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாய் கொடுக்க அப்பா, உம்மோடு அப்பா ஸ்தோத்திரம் உங்கள் மார்பில் சாய்ந்து அப்பா இளைப்பார தேவன் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆத்மா ஆவி சரீரம் முழுவதும் ஆண்டவரே முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம். எண்ணில்லாத நன்மைகளை எங்களுக்கு செய்து நடத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தாயின் கருவிலை உருவாக முன்னமே எங்களை தெரிந்து கொண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நாங்கள் நினையாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்களை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. தாய் தகப்பனை காட்டிலும் அதிகமாக எங்களை நேசித்து நடத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இன்மைக்கும் அருமைக்கும் தேவனாய் இருக்கிறவரே, எங்களை நேசித்து நடத்துகிறவரே, எங்களுக்கென்று ஒரு பாதையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறவரே, எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆராதனை வேளையிலே தேவனுடைய அபிஷேகம் வல்லமை அப்பா ஊற்றப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறேன் ஏசப்பா. நீரே ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய கரம் கூட இருந்து நடத்தும்படியாய், நீர் எங்களோடு பேசும்படியாய், இடைப்படும்படியாய் நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு செபங்களையும் தேவன் ஏறெடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறேன் ஏசப்பா. நீங்கள் ஆமேன் என்றும் அப்படியே நீர் அதிர் தரப்போதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்க கிருபை தாங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் கணம்புற்றும் தேவன் அவரே. துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் கணம்புற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். நம் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். 2-3 பேர் என் நாமத்தினால் இருதயம் ஒருமித்து அவர் நடுவில். 2-3 பேர் என் நாமத்தினால் இருதயம் ஒருமித்து அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். இரு கரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். அவர் அந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்து
கிறிஸ்து நாமத்ததை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் இயேசு கிறிஸ்து நாமத்ததை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் அந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் கணங்குற்றும் தேவன் அவரே. துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் கணங்குற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் அந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் சங்கீதக்காரராக இருக்கிறார். அவருக்கு நம்ம நாவுகளில் பாடல், துதி பாடலும் துதி சத்தமும் அவருக்கு நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறார். அவர் பரிசுத்தமான தேவன். அவர் நம்ம வேண்டிட எல்லா காரியங்களையும் தேவன் நிறைவேற்றுகிறார். வேண்டாத அநேக நம்ம இருதயத்தில் நினையாத, நம்ம சிந்தையில் தோன்றாத காரியங்களை தேவன் அதிசயமாய் அற்புதமாய் நடத்துகிறார். அநேக காரியங்களை கூட என் வாழ்க்கையில் தேவன் நடத்துகிறார். நான் நான் இப்படியெல்லாம் அந்த ஊருக்கெல்லாம் வருவேன் அப்படியெல்லாம் நினச்சது கூட இல்லை தேவன். ஆனாலும் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அப்பா காணாத ஒரு ஊருக்கு கொண்டு வந்து தேவன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருக்காய் சாட்சியாய் வாழ தேவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவை துதித்து பாட, அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் இணைந்து அவர் மகிழ்ந்து களிகூற தேவன் வைத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அனாதியாய் அப்போ திக்கற்றவளாக இருந்த தேவன் என்னை கொண்டு வந்து வைத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தரே, இன்னும் அதிகமாய் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரம். அனாதையா எங்களை இருந்தவளே தேவன், நீர் உங்கள் அனாதி ஸ்நேகத்தினால் தெரிந்தெடுத்தவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டமும் தீர்மானமும் ஆண்டவரே, நீர் எங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை எங்களை கொண்டு நீர் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் அழைத்த நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற தேவன் கிருபையை பலனை தாங்க இயேசுப்பா. ஆவியானவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமான தகப்பனே மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உங்க சுத்த கிருபை இயேசுப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருவெளியை போல தேவன் பாதுகாத்துக் கொள்ளுகிறவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய போக்கையும் வரத்தையும் மட்டும் தேவன் பாதுகாத்து கொண்ட கிருபைகளுக்கு நன்றி. ஆவியானவரே மே ஸ்தோத்திரம். அனுதினமே தேவன் எங்களை அப்பா விசாரித்து நடத்துகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க கண்களை எங்க மேல வைத்திருக்கிறவரை மே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நாங்க எழுந்திருந்தாலும் அமர்ந்திருந்தாலும் எங்களை சுற்றி சூழ்ந்திருக்கிறவரை மே ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த வேலை கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்தரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 மே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறே. எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவரை மே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்களுக்காய் மரணத்தை ருசி பார்த்தவரை மே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா எங்க மேல கொண்ட அன்பிற்காய் மே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உங்க இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. உங்க மன உருக்கத்திற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுகந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுகந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya
கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை வேலை தேவனீர் எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காய் நன்றி. துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் அப்பா, இந்த மனுஷராக எங்களை நாங்கள் துதிக்கும் பொழுது தேவன் ஆசையா எங்களோடு வந்து நிற்கிறவரே, எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா. இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள வேலையெல்லாம் தேவன் ஆசீர்வதிங்க அப்பா. எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளும் தேவன் நிறைவேற்றுங்க ஏசப்பா. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் நாங்கள் எங்கள் விண்ணப்பங்களை எழுதும் போதே தேவன் அறிந்திருக்கிறீங்க ஏசப்பா. அதை ஏற்ற வேலையில் ஏற்ற நேரத்தில் தேவன் செய்து முடிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. எழுத வைத்ததும் நீங்கள் அப்பா, ஜெபிக்க வைக்கிறதும் நீங்கள் ஏசப்பா, ஜெயம் கொடுக்கறதும் நீங்கள் ஏசப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதும் நீங்கள் ஏசப்பா. எங்களால் ஒன்றும் ஆகாது தேவன், எல்லாம் உம்மாலே ஆகும் தகப்பனே. உங்கள் பரிசுத்த ஆவினால் எல்லாவற்றையும் நீர் செய்து முடிக்கும்படியாய் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற கண்மணி போல் உன்னை காப்பேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நல்லவர், இந்த நாளிலும் உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தை வரவேற்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய தரிசனங்களிலே புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தான். உசியா ராஜாவை குறித்து இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா தியானிக்க போகிறோம். உசியாவினுடைய ஆவியை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த உசியாவினுடைய ஆவி இது விசேஷமாய் தேவனை தேடுகிற தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், போராடக்கூடியதான ஒரு ஆவியாக இருக்கிறது. வெளியிலிருந்து போராடக்கூடிய ஆவி அல்ல, உள்ளிருந்து போராடக்கூடியதான ஆவி. வெளியில இருக்கிறத ஜெயிக்கிறதுங்கிறது வேற, முதல்ல உள்ள இருக்கிறது என்ன செய்யணும், ஜெயிக்கணும். வெளியில இருக்கக்கூடியதான பிரச்சனை, வெளியில இருக்கக்கூடியதான காரியத்தை விட உள்ள இருக்கக்கூடியதான பிரச்சனைங்கிறது மிக தீவிரமான அழிவை என்ன செய்யணும் கொண்டு வரும் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த ராஜாவினுடைய பின்னணியை குறித்து சற்று நாம் தியானித்து அதன் பிறகு இந்த ஆவி எவனமாய் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போராடும் என்கிற காரியங்களை குறித்து தியானிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை பார்க்கும் பொழுது, உசியா ராஜாவாகிற போது 16 வயதாய் இருந்து 52 வருடம் எருசலேமிலே அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலான அவனுடைய தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவினுடைய நாட்களிலே தேவனை தேட மனதினங்கே இருந்தான். 16 வயசுல ராஜா ஆகிறாரு. ராஜாவாகிய ஆரம்ப நாள் தொடங்கி தேவனை தேடுவதற்கு மனதினங்கே இருந்தான். ஜெபனா ரொம்ப பிடிக்கும், ஆராதனைனா ரொம்ப பிடிக்கும், தேவ சமூகத்தில் வீட்டு இருப்பதுனா ரொம்ப பிடிக்கும், கர்த்தரை தேடக்கூடியதான காரியம்னா ரொம்ப பிடிக்கும், கர்த்தருடைய காரியனாலே ரொம்ப பிடிக்கும். அப்படி அவர் கர்த்தரை அதிகமாய் தேடினார் அப்படின்னு என்ன செய்து வசனம் சொல்லு. அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்தார். ஒரு மனுஷனுக்கு இதை விட என்ன வேணும்? அவன் கையிட்டு செய்யக்கூடியதான எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஒரு பக்கம்
தேவனை தேடுகிறார், இன்னொரு பக்கம் பிரயாசப்பட்டு ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறார். பாருங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையும் ரெண்டுமே எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா பேலன்ஸ்டாக இருக்கணும். கத்தரை தேடுறங்கிற பேரில் உலகத்திற்குரிய காரியங்கள் எதையுமே நம்ம செய்யாமல் இருந்தனாலும் தப்பு. தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், தேவன் நமக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார்னா அவைகளை பயன்படுத்தணும். குழியை தோண்டி தாளந்துகளை புதைச்சி வச்ச அந்த ஊமை நமக்கு எல்லாருக்கும் என்ன செய்யும் தெரியும். அவனை தேவன் என்ன செய்யலை, மெச்சி கொள்ளலை. உங்ககிட்ட 5 தாளந்தை கொடுத்தா எஜமான் வர்றதுக்குள்ள அந்த 5 தாளந்தை வச்சு இன்னொரு 5 தாளந்து நீ என்ன செய்யணும். ஸோ நம்ம கைகளில் தேவன் கொடுக்கக்கூடியதான ஒரு ஆசீர்வாதத்தில் ஒரு பெருக்கத்தை என்ன செய்யணும், கண்டிப்பாக என்ன செய்யணும், காமிக்கணும். அப்போ இந்த உசியா ராஜா தேவனை தேடுகிறதான ஒரு ராஜாவாக இருந்தார், தேவனை தேட மனதிணங்கி இருந்ததான ஒரு ராஜாவாக இருந்தார். அவர் தேவனை தேடும் பொழுது கர்த்தர் அவருடைய காரியங்களை எல்லாம் என்ன செஞ்சார்னா வாய்க்க பண்ணினார் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ இந்த உசியா ராஜா குறித்து நல்லா தான் வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன பிரச்சனை, அப்போ எங்கே தான் பிரச்சனை அப்படின்னா அந்த அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்தை பாருங்க. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபம் பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவன் மனம் மேட்டிமை ஆகி. இந்த உசியாவினுடைய ஆவி அப்படிங்கிறது த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரைடு, ஒரு பெருமையினுடைய ஆவி அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் தேவனை தேடுறார், ஆரம்ப காலத்தில் தேவனுக்கு பயப்படுறார், ஆரம்ப காலத்தில் தேவனை என்ன செய்கிறார், கனம் பண்ணுறார். அவரை போல யாரும் தேட முடியாது, அவரை போல யாரும் ஆராதிக்க முடியாது, அவரை போல யாரும் கர்த்தரை கனம் பண்ண முடியாது என்கிற அளவிற்கு அவர் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா கனம் பண்ணுறாரு, ஆண்டவர் ஆராதிக்கிறாரு. கர்த்தரும் அவர் அது நிமித்தமாக என்ன செய்கிறாரு, உயர்த்துறார். அவர் ராஜா ஆகிறாரு, கர்த்தர் அவரை உயர்த்துறாரு, அவரை தேவன் என்ன செய்கிறார், பலப்படுத்துறார். வசனம் சொல்லுது, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி. pride after blessing, ஆசீர்வாதத்திற்கு பிறகு, உயர்வுகளுக்கு பிறகு வரக்கூடியதான பெருமையை குறித்து ஒவ்வொரு விசுவாசிகளும் என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். அதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் தான் உசியா. இந்த உசியாவினுடைய ஆவி யாரையெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறாரோ, யாரையெல்லாம் தேவன் உயர்த்துறாரோ, யாரையெல்லாம் தேவன் மேன்மையா வைக்கிறாரோ அவங்களுக்குள்ள வந்து அவங்களுக்கு எதிராக தேவனை என்ன செய்யணும், திருப்பி விடும். நல்ல ஜெபம் பண்ணக்கூடியவங்களுக்குள்ள இந்த பெருமையினுடைய ஆவி வரும், நல்ல உபவாசிக்கிறவங்களுக்குள்ள இந்த பெருமையினுடைய ஆவி வரும், நல்ல கர்த்தரை தேடுகிறவர்களுக்குள்ள இந்த பெருமையினுடைய ஆவி என்ன செய்யும், வரும். சில எச்சரிப்புகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா இந்த உசியாவினுடைய ஆவி உள்ள வந்துருச்சு அப்படின்னா எச்சரிப்பின் வார்த்தைகள் கூட என்ன செய்யாது, உள்ள போகாது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கலாம். சரி, இந்த உசியாவினுடைய ஆவியினுடைய அடையாளம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்று அங்க தாழ்மை என்ன செய்யாது, இருக்காது. இந்த உசியாவினுடைய ஆவியினுடைய அடையாளம் தாழ்மை என்ன செய்யாதுன்னா இருக்காது. blessing without humility is dangerous. தாழ்மை இல்லாத ஆசீர்வாதங்கிறது ரொம்ப ஆபத்தானது. ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு பிறகு தாழ்மை இல்லை அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு பிறகு நம்ம ஆசீர்வாதங்கள் பெறுகிறதற்கு முன்னாடி இருந்ததை விட தாழ்மைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும்
அவன் எருசலேமிலே உண்டாக்கினான். பீரங்கி இன்னைக்கு சொல்றோம். இத பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே உருவாக்குனது யார் அப்படின்னா உசியா. தன்னுடைய நாட்கள்ல அந்த எந்திரத்தை உருவாக்கி அதுக்குள்ள கல்லுகளை வச்சு அடிச்சா அது பல கிலோமீட்டர் தாண்டி என்ன செய்யும், போய் எதிரிகளை தாக்கும். எதிரிகள் தூரத்தில் வர்றதை பார்த்து இங்கிருந்தே என்ன செய்ய முடியும், அட்டாக் பண்ண முடியுங்கிற லெவலில் என்ன செய்யறாரு, உண்டாக்குறார். அப்படியே இவனுடைய கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. ஸோ இவர் ஒரு பலத்த ஒரு ராஜாவா வர்றாரு. இவருடைய கீர்த்தி வெகு தூரம் என்ன செய்து அவரு பயங்கரமான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்து பரம்புது. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. என்ன காரியத்துல கை வச்சாலும் சக்சஸ், எதை செஞ்சாலும் கர்த்தர் அவருக்கு என்ன செய்யறாரு, அனுகூலம் பண்றாரு. டெவலப் ஆகி மேல 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 என்ன செய்யறாரு, வராரு. எல்லா காரியத்திலையும் கர்த்தர் சகாயம் பண்றார், எல்லா காரியத்திலையும் கர்த்தர் அனுகூலம் பண்றார். அவன் கையிடக்கூடிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்றாரு. தேவன் இந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு சகாயமானா பிசாசுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. உள்ள என்ன செய்யறான், வர்றான். எப்படிப்பட்ட ரூபத்துல வர்றானா, பெருமையின் ஆவியா என்ன செய்யறான், வர்றான். அவன் உள்ள பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக தூபம் காட்ட மீறுதல் செய்து அவன் தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசீர்வாதம் அவனை அழிக்கல, உயர்வுகள் அவனை அழிக்கல. ஆனா அந்த ஆசீர்வாதங்களுக்கு பிறகு வந்த பெருமை அப்படிங்கிறதான காரியம் இந்த உசியா ராஜாவை அழித்து போட்டது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள்ள ஆரம்ப நாட்கள்ல நமக்கு தாழ்மை இருக்கும். கர்த்தருடைய சமூகத்துல உட்காரும் பொழுது ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்துறோம், ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளை வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே நான் ஒரு புழு, ஆண்டவரே நான் ஒரு பூச்சி, ஆண்டவரே அப்படிலாம் தேவ சமூகத்தில் என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். ஆனால் கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்ததுக்கு பிறகு, கொஞ்சம் உயர்வுகள் வந்ததுக்கு பிறகு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், சக்ஸஸ் ஆகுது, நல்ல ஒரு இடம் வாங்குகிறோம், வீடு கட்டுறோம், கம்பெனி பிரான்ச்சஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே நம்ம பிஸ்னஸ் என்ன செய்ய சக்ஸஸ் ஆகுது. ஒவ்வொரு மாதமும் கோடி கணக்கில் டர்ன் ஓவர் ஆகுது. இப்போது அதே தாழ்மை இருக்குமா? இப்போ அதே மாதிரி கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்றோமா? பெருமை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை அழிச்சிரும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் உசியா. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு என்ன செஞ்சு அனுகூலம் உண்டாயிற்று. எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்றாரு, ஃபினான்சியலி ஸ்ட்ராங் ஆகிறாரு, மிலிட்ரி பேஸ்ல ஸ்ட்ராங் ஆகிறாரு, எல்லா காரியத்திலையும் ஸ்ட்ராங் ஆனதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறாரு, பெருமைக்கு இடம் கொடுக்கிறார். இந்த பெருமைக்கு இடம் கொடுத்தார். மூன்றாவது காரியம், கிராசிங் ஸ்பிரிச்சுவல் பவுண்டரிஸ். ஆவிக்குரிய எல்லையை கடத்தல். நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வரலாம், எவ்வளவு உயர்வுகள் வரலாம், நம்ம எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு சொத்துக்கள் சேர்க்கலாம், எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் சில பவுண்டரிஸ் என்ன செய்யறாரு, வச்சிருக்கிறார். சில எல்லைகளை வச்சிருக்கிறார். கடற்கரைக்கு ஒரு எல்லை இருக்குது, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே அப்படின்னு சொல்லி சமுத்திரத்திற்கும் எல்லைகளை வைத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த உசியா என்ன செய்யறாருன்னா, ஸ்பிரிச்சுவல் பவுண்டரிஸ் என்ன செய்யறாரு, கிராஸ் பண்றார். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் ஏட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து, எந்த கர்த்தர் இவருக்கு அனுகூலமாக இருந்தாரோ, எந்த கர்த்தர் இவனுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்தாரோ, ஒரு காலகட்டத்தில் தேவனாகிய கர்த்தரை தேட மனதிணங்கி இருந்த, கர்த்தரை தேடின இந்த உசியா ராஜா என்ன செய்யறார்னா, தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தார். ராஜாவா அவர் அரண்மனையில உயர்ந்தவர், சிங்காசனத்துல அவர் அமர்ந்திருக்கிறவர். முழு தேசமும் அவருடைய ஆளுகைக்கு கட்டுப்பட்டது, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா கர்த்தருடைய ஆலயம்னு வர்றப்போ அவருடைய லிமிட்னு ஒன்று என்ன செய்து இருக்குது. அங்கதான் என்ன செய்யணும், நிக்கணும். அதை தாண்டி என்ன செய்யக்கூடாது,
தூப பீடத்தை எடுத்துக்கிட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது பிரதான ஆசாரியருக்கு மாத்திரமே உரிய வேலை. இவருக்கு கர்த்தர் சகாயம் பண்றார், இவருக்கு கர்த்தர் அனுகூலம் பண்றார், இவருக்கு சில காரியங்கள்ல கர்த்தரை தேடுறப்போ கர்த்தர் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ண உடனே இவருக்கு எப்படிப்பட்டதானே எண்ணம் ஆயிருச்சுன்னா, ஏன் இவங்க என்ன ஆசாரியர், நான் போய் என்ன செய்ய முடியாது, தூபம் காட்ட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தூபம் காட்டுவதற்கு என்ன செய்யறான்னா ஆலயத்திற்குள்ள பிரவேசிக்கிறார். 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடே கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, ஊசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ ராஜாவா உம்மை கர்த்தர் என்ன செய்யறார், உட்கார வச்சிருக்கிறார். சிங்காசனத்துல கர்த்தர் உம்மை என்ன செய்யறார், உட்கார வச்சிருக்கிறார். அது போல ஆசாரியத்துவ ஊழியம் அப்படிங்கிறது அது ஆரோனுடைய குமாரருக்கு மாத்திரமே. அவங்க மாத்திரம்தான் என்ன செய்யணும், உள்ள போகணும். அவங்களையும் இன்னார் தான் உள்ள போகணும்னு சொல்லிட்டு கர்த்தர் எவரை முன்குறிக்கிறாரோ அவங்க தான் என்ன செய்யணும், உள்ள போகணும். கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. அந்த வார்த்தையினுடைய பொருள் இது ஓ வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். பலப்பட்ட போது இவனுக்கு உயர்வுகள் வருது, இவனுக்கு சில ஆசீர்வாதங்கள் வருது, இவனுடைய எல்லைகள் எல்லாம் பெரிதாகுது, இவனுடைய கீர்த்தி பரம்பிற்று. அப்போ இவன் எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் என்ன செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் தேவனுடைய காரியங்கள்ல ஆண்டவர் வச்சிருக்கிற லிமிட்டை என்ன செய்யறார், கிராஸ் பண்றார். சொல்றாரு, இது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, இந்த காரியம் இது உம்முடைய வேலை அல்ல. ஏன் செய்யறாரு, பெருமை. என்னை யாரும் என்ன செய்ய முடியாது. அந்த ராஜாவினுடைய நாட்கள்ல அவர் தூபம் காட்டினாருன்னு என்ன செய்யணும், அது இவரு ஒவ்வொரு காரியத்தை செய்யறப்பமும் இவருடைய கீர்த்தி என்ன செய்யுது, பரம்பிற்று அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ அவர் இந்த காரியத்திலையும் தனக்கு என்ன செய்யணும், ஒரு பேர் உண்டாகணும், இந்த காரியத்திலையும் என்னுடைய கீர்த்தி என்ன செய்யணும், பரம்பணும் அப்படின்னு சொல்லி தேவன் நியமிக்காத காரியத்துல என்ன செய்யறாரு, உள்ள வர்றார். தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். இல்லப்பா இது உங்க வேலை இல்லை, அது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியருடைய குமாரருக்கே அடுக்கும். ஆசாரியருடைய குமாரர்களே பரிசுத்தம் இல்லாம வேற ஏதாவது செஞ்சா அடி விழுகும். அந்நிய அக்கினியை உள்ள கொண்டு வந்த நாதாபும் அபியும் என்ன செஞ்சாங்க, அடிக்கப்பட்டார்கள். அப்ப இது உமக்கு அடுத்ததல்ல, பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது. இதுவரைக்கும் நீ செஞ்ச எல்லா காரியங்களையும் கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சார், மேன்மையை கொடுத்தார். இந்த காரியம் இது உனக்கு மேன்மையா என்ன செய்யாது, அமையாது அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றார், அமையாது. என்ன பதில் சொல்லணும் ஓசியா? ஆசாரியர்கள் எதிர்த்து நிற்கிறாங்க, இது உமக்கு மேன்மையாக லபியாது, இதெல்லாம் உமக்கு மேன்மையா வராது அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சரி, இதுக்கு அவருடைய பதில் என்ன அப்படின்னா, ராஜா நான் என்ன வேணாலும் என்ன செய்வேன். பிரச்சனை இங்க தான் ஆரம்பிக்குது. இந்த உசியாவினுடைய ஆவியினுடைய செயல்பாடுல மிக மோசமான செயல்பாடு என்னன்னா, நான் என்ன வேணாலும் என்ன செய்வேன். ஏன்னா நான் ராஜா, நான் என்ன வேணாலும் செய்வேன், ஏன்னா என்கிட்ட அதிகாரம் இருக்குது. நான் என்ன வேணாலும் செய்வேன், ஏன்னா என்கிட்ட பணம் இருக்குது. நான் என்ன வேணாலும் செய்வேன், ஏன்னா என்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படி. என்ன செய்யறாருன்னா செய்யறார். இந்த பெருமை வந்துருச்சு அப்படின்னா அவர்கள் எந்த அதிகாரத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மேலான அதிகாரங்களுக்கெல்லாம் கீழ்ப்படியுங்கன்னு தேவன் சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த பெருமை உள்ள வந்துருச்சுன்னா தன்னை தவிர
யாருமே ஒரு பொருட்டல்ல என்கிற எண்ணம் வந்துடும். அதனுடைய விளைவு அவங்க தேவன் வைத்திருந்த அந்த ஆவிக்குரிய ஒழுங்குகளை எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா உடைச்சாங்க. இந்த உசியா ராஜா ஆசாரியர்களுக்கு என்ன செய்யறாரு? எதிர்த்து நிற்கிறாரு. இப்போ இந்த உசியாவினுடைய ஆவியினுடைய இன்னொரு செயல்பாடு என்ன அப்படின்னா, யாராவது அவங்கள சரி பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களோடு கூட என்ன செய்யும்? எதிர்த்து நிற்கும். when correction comes pride reject it. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அவங்க சொன்ன அந்த காரியத்திற்கு அவருடைய ரியாக்ஷன் என்னன்னு பாருங்க. 2 நாளாகமம் 26:19. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூபகலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாக பேசுகிற போது அங்க சொல்றாங்க, ராஜாவே, இது உம்முடைய ஸ்தலம் அல்ல, இது நீர் நிற்க வேண்டியதான இடம் அல்ல, இது நீர் செய்ய வேண்டிய காரியம் அல்ல அப்படின்னு சொல்றப்போ சரி அப்படின்னு என்ன செய்யணும்? கேட்டிருக்கணும். கேட்கல. ஆசாரியர்கள் கோபமாய் பேசின போது உசியாவும் கோபம் கொண்டார். உசியா ராஜா கோபம் கொண்டார் அப்படின்னு என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். உசியா என்ன செய்யறாருன்னா கோபம் வருது. எப்ப இது நீ செய்யக்கூடாதுப்பா, இது ஆசாரியர்கள் மாத்திரம்தான் செய்யணும்பா, இது பரிசுத்தமாக்கப்பட்டதான ஆரோனுடைய குமாரர் மாத்திரமே செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி இந்த ஆசாரியர்கள் நினைத்த போது உசியா கோபம் கொண்டான். இந்த உசியாவினுடைய ஆவி ஒருத்தருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அவங்கள சரி பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்க உங்களோட சரிக்கு சரி சண்டை போடுவாங்களே தவிர ஒருபோதும் தங்களை சரி பண்ணி கொள்ள மாட்டார்கள். இது ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா அவனை என்ன செஞ்சிடும்? அழிச்சிடும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். தேவன் நம்மை உயர்த்த சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நாம் கர்த்தரை தேட மனதிறங்கி இருக்கிற இந்த நாட்களிலே நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு அனுகூலம் கட்டளையிட்டு நாம் செய்வதையெல்லாம் வாய்க்க போதுமானவராய் இருக்கிறார். ஆனா ஆண்டவர்கிட்ட இப்பவுமே கேட்க வேண்டிய ஒரு காரியம், என் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணும் போது இந்த உசியாவினுடைய ஆவி எனக்குள் வராதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும். இந்த பெருமையினுடைய ஆவிக்கு நான் இடம் கொடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும். ஏன் அப்படின்னா நம்மளை இப்பவுமே கரெக்ட் பண்ணிக்கணும். எந்தெந்த காரியங்களை நம்ம கரெக்ட் பண்ணணுமோ அதில் என்ன செய்யணும்? கரெக்ட் பண்ணிக்கணும். அதே போல எவ்வளவு உயர்வுகள், எவ்வளவு மேன்மைகள், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்தாலும் ஆண்டவரே என்னை சரி பண்ணும் பொழுது, எனக்கு மேலாக கர்த்தர் நீர் வைத்திருக்கக்கூடியதான நபர்கள் என்னை சரி பண்ணும் பொழுது என்னை விட்டு கொடுக்கிற கிருபைகளை எனக்கு என்ன செய்யுங்க? பாஸ்டர் சில நேரங்களில் கண்டிச்சு பேச முடியறதில்லை. சிலரை சரி பண்ணுங்க, இந்த காரியத்தை மாற்றிக்குங்க, இதை திருத்திக்குங்கன்னு பாஸ்டர் சொன்னால் என்ன ஆகுது? பாஸ்டர் மேலே கோபம் வருது. பாஸ்டருடைய வேலை அதுதான், சரி பண்ணுறதுதான் பாஸ்டருடைய வேலை. நீங்கள் இதே இடத்துல அப்படியே தாவீதை வச்சு பாருங்க. நாத்தான் தீர்க்கதரிசி உள்ள வந்து சொல்றாரு. அவர் ரொம்ப அழகா ஒரு ஓமையை சொல்லி என்ன செய்யறாரு சொல்றாரு. தாவீது கேட்ட உடனே பொங்கிட்டார். யார் அந்த மனுஷன்? நாளத்துணையாய் அவன் என்ன செய்யணும்? நாத்தான் சொல்றாரு, நீயே இந்த மனுஷன். உசியா கோபம் கொண்டான்னு வசனம் சொல்லுது. தாவீது கோபப்படல. நான் ராஜா, என்னுடைய பர்சனல் விஷயத்துல தலையிடறதுக்கு நீ யாரு? என்ன கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா? எனக்கு எல்லா அதிகாரம் இருக்கு அப்படிலாம் பேசல. ஏன் கர்த்தர் தாவீதை உயர்த்தினாரு? ஏன் தாவீதனுடைய குமாரர்கள் என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் சொன்னாரு? நான் விழுந்து போன தாவீதனுடைய கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் ஏன் சொன்னாரு? நான் தாவீதுக்கான விளக்கை என்றென்றைக்கும் கட்டளையிடுவேன் ஏன் சொன்னாரு? ஏன் தாவீதுன்னு சொல்லிட்டு தாவீது மரித்த பின்பும் பல நூற்றாண்டுகள் அவன் பேரை சொல்லி 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 தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னா, அவரை ஒருத்தர் கரெக்ஷன் பண்றதுக்கு கர்த்தர் அனுப்புனப்போ ஏற்றுக்கொண்டார். தான் பண்ணின தவறு என்ன செஞ்சார்? ஒற்றுக்கொண்டார். உடனே தேவ சமூகத்துல போய் ஆண்டவரே அப்படின்னு என்ன செஞ்சார்? அழுதார். தாவீதை விட பெரிய ராஜா யாரு?
தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருந்தவர். ஆனா எவ்வளவு உயர்வுகள் வரட்டும், பெருமைக்கு இடம் கொடுக்காத ஒரு ராஜா. அவரை எப்பவும் கரெக்ட் பண்ண முடியும், அவரை எப்பவும் சரி பண்ண முடியும். அவரை யார் வேணாலும் என்ன செய்ய முடியும், இது செய்யறது தப்பு அப்படின்னா என்ன செய்வார்னா கேட்பார். எருசலேமின் ஜனங்களை தொகையிடணும்னு சொல்றாரு. யோவாப் சொல்றாரு, கர்த்தர் வந்து ஜனங்கள் அவ்வளவு திரளாம் ஆசீர்வதிக்கிறாரு, இது எதுக்கு, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தொகையிட்டார். பின்னாடி கர்த்தர் என்ன செஞ்சாரு, அடிச்சார். கர்த்தருடைய சமூகத்துல போய் விழுந்து அழுகிறார். யோவாபிட்ட சண்டை போடல. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் தன்னை திருத்தி கொள்ளுகிற நபராக இருந்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். Pride hates correction. பெருமை நமக்குள்ள வந்துருச்சுன்னா, நம்மளை யாரா கரெக்ட் பண்ணாங்கன்னா கோபம் வரும். நம்மளை யாரா சரி பண்ணணும்னு நினைச்சா அவங்க மேல எரிச்சல் வரும். அட்வைஸ் என்ன செய்யாது, உள்ள போகாது. கரெக்ஷன் என்ன செய்யாது, உள்ள போகாது. அவள் எவ்வளவு பெரிய அதிகாரங்களா இருந்தாலும் என்ன செய்ய மாட்டான், மதிக்க மாட்டான். சொல்றது சாதாரண நபர்கள் அல்ல, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்கள், ஆரோனுடைய குமாரர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டதான ஆரோனுடைய தலைமுறை. அவர்கள் வந்து சொல்றாங்க, என்ன செய்யல, கேட்கல. Pride brings sudden judgment. பெருமை உடனடியான நியாய தீர்ப்பு என்ன செய்யும், கொண்டு வரும். இந்த உசியாவினுடைய ஆவி ஒருத்தருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள நியாய தீர்ப்பு, அவங்களுடைய நியாய தீர்ப்பு சமீபமா ஆயிருச்சுன்னு அர்த்தம். நம்மளை கர்த்தர் அழிக்கிற வரைக்கும் அந்த ஆவி நம்மளை விட்டு என்ன செய்யாது, போகாது. பாருங்க, பிசாசு ஒவ்வொருத்தரையும் டார்கெட் பண்ணுவான். ஒவ்வொருத்தருக்குள்ள எப்படி செயல்பட்டு அவங்களை அழிக்கணும்னு அவனுக்கு தெரியும். பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவன் ஆதாமோடு ஏவாளோட என்ன செய்கிறார், பேசிட்டு இருக்கிறார். அவங்களை எப்படி காலி பண்ணா, ஏவாள்கிட்ட வந்து ரொம்ப தந்திரமா என்ன செய்யறான், பேசுறான். அங்க வந்து அவன் வேற எதையும் என்ன செய்யல, பேசல. ஏவாள்கிட்ட ரொம்ப இனிமையா பேசுறான். அது நீ அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவதில்லை, தேவர்களை போல என்ன செய்வீங்க, ஆவீர்கள். இந்த கிரீமை போட்டிங்கன்னா 7 நாளில் நீங்கள் வெள்ளையை ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது போய் ஒரு 4 வாங்கி என்ன செய்கிறோம், போடுறோம். என்ன காரணம், இன்னைக்கு வரைக்கும் சர்ப்பம் வஞ்சித்துட்டு தான் என்ன செய்யுது இருக்குது. வாங்கி என்ன செய்கிறோம், போடுறோம். அவனுக்கு தெரியும் யாரை எப்படி. ஆண்டவர் ஒரு நபருக்கு ஃபேவரா இருக்கிறார்னா அந்த நபரை அழிக்கணும்னு அவன் போராடுவான். ஆதாமோடு ஏவாளோடு அவர் போய் பேசுறத பார்த்தோன்னா இவனுக்கு எரிச்சல். என்ன செய்யறான், காலி பண்ணணும் வாரான். யோபுவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யோபுவுக்கு ஆண்டவர் ஃபேவரா இருக்கிறார். விருதாவாகவா அவன் உண்மை சேவிக்கிறான். பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கீங்க. அதனால என்ன செய்யறான், எல்லாத்தையும் பிடிங்கிட்டு என்ன செய்யறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதத்தில் போராடுவான். அதனால தான் பவுல் சொல்றாரு, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இந்த உசியாவினுடைய வாழ்க்கையில பிசாசினுடைய தந்திரத்தை அவர் அறியாம அந்த ஆவிக்கு என்ன செய்யறார், இடம் கொடுக்கிறார். பெருமையின் ஆவிக்கு இடம் கொடுக்கிறார். எவ்வளவு உயர்வுகள் வரட்டும், எவ்வளவு மேன்மைகள் வரட்டும், எவ்வளவு கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணட்டும், எவ்வளவு ஆசீர்வாதம் வரட்டும், ஆண்டவரே இந்த பெருமையினுடைய ஆவிக்கு இடம் கொடாதபடிக்கு என்ன செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா இந்த ஆவி உள்ள வந்துச்சுன்னா இது எந்த பவுண்டரிக்கும் கட்டுப்படாது. அடுத்தடுத்து என்ன செய்யும், போகும். அது தேவனுடைய காரியங்கள் என்ன செய்யுதுன்னா உசியாவை என்ன செய்து தள்ளுது. தள்ளுனதனுடைய விளைவு என்ன நடக்குதுன்னா, அவன் உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையில பிடித்து ஆசாரியருடைய கோபமாக பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் உண்டாயிற்று. சடன் ஜட்ஜ்மெண்ட். எப்போ, மீறுதல் செய்த போது, தேவனுடைய காரியங்களிலே மீறுதல் காணப்பட்ட போது, தேவனுக்கு விரோதமான மீறுதல் காணப்பட்ட போது, கர்த்தரை தேடின நாட்களிலே காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணின கர்த்தர் இப்பொழுது உசியா ராஜாவை என்ன செய்றார், அடிக்கிறார்.
அதனுடைய நெற்றியில என்ன செய்து குஷ்டரோகம் தோன்றிற்று. ராஜாவாகிய 21ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாக இருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணான். உடனே அவனை என்ன செய்யறாங்க, தீவிரமா வெளியில கொண்டு போறாங்க. வெளியில கொண்டு போய் அவன் என்ன செய்யறாங்கன்னா ஒரு தனித்த வீட்டில் என்ன செய்யறான்னா இருக்கிறான். ஐசோலேட் பண்ண போடுறான், தனிமைப்படுத்தப்படுறான். அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்படுறான். இப்போ அரண்மனைக்கு என்ன செய்யறான், புறம்பாக்கப்படுறான். புறம்பாக்கப்பட்டு அவன் ஒரு தனித்த வீட்டில் என்ன செய்யறான்னா குஷ்டரோகியாக வாசம் பண்ணுகிறான். ஒரு ஆவிக்குரிய எல்லையை கிராஸ் பண்ணப்போ அவர் தனிமையாக்கப்பட்டார். அவர் சிங்காசனத்திலிருந்து அகற்றப்பட்டார். அவளுடைய அதிகாரங்கள் எல்லாம் என்ன செய்து போய் அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரமனை விசாரிப்புக்காரனாக இருந்து தேசத்தின் ஜனங்களை என்ன செஞ்சார்னா நியாயம் விசாரித்தார். ஒரு பெருமைக்கு இந்த ஒரு பெருமையினுடைய ஆவிக்கு இடம் கொடுத்ததனுடைய விளைவு அதிகாரங்களை இழந்தார், சிங்காசனத்தை இழந்தார், தன்னுடைய சுகத்தை இழந்தார், தனிமைப்படுத்தப்பட்டார். பெருமையினுடைய ஆவி. தேவன் யாருக்கு தயவாய் இருக்கிறாரோ, தேவன் யாருக்கு அனுகூலமாய் இருக்கிறாரோ, தேவன் யாருடைய பட்சத்தில் இருக்கிறாரோ, தேவன் யாருடைய ஜெபத்தை கேட்கிறாரோ, தேவன் யாருடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிறாரோ அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவி. இந்த பெருமையினுடைய ஆவினா என்னன்னா, 1 மணி நேரம் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டாலே, ஜெபம் பண்ணிட்டு ஆமீன் போட்டு எந்திரிச்சு போன உடனே பார்க்குறவங்களெல்லாம் பாவிகளாக பார்க்குறது. ஓ, என்ன இவ்வளவு பாவிகளாக இருக்கிறாங்க, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு பரிசுத்தமாக வர்றேன், என்னை சுற்றிலும் ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவிகள் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும். ஜெபம் பண்ணி ஒருத்தருக்கு காய்ச்சலோ தலைவலியோ வயிற்று வலியோ சுகமாயிடுச்சுனாலும் போதும், இது தாங்க முடியாது, எனக்குள்ள குணமாக்கும் வரம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு, ஆண்டவரே அடுத்து நான் எந்த தேசத்துக்கு போகணும் அப்படிங்கிற லெவலில் என்ன செய்யும் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி பேராசிட்டமால் மாத்திரை ஒன்று போட்டிருப்பாங்க, அதனால அந்த தலைவலியோ காய்ச்சலோ சரியாக இருக்கும். பெருமை. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு சொன்ன ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்னு வசனம் சொல்ல. ஆமென். நமக்கு விரோதமாய் சில ஆவிகள் வெளியில இருந்து போராடும், சில ஆவிகள் உள்ளிருந்து என்ன செய்யும் போராடும். வெளியிலிருந்து போராடுகிற ஆவி எதிர்த்து நின்னா ஓடிடும். ஆனால் உள்ளிருந்து போராடுகிற ஆவியை நம்மளையே தேவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு என்ன செய்யணும், நிறுத்தும். ஓ, வெளியிலிருந்து போராடுகிற ஆவியை விட உள்ளிருந்து போராடுகிறதான ஆவியை அடையாளம் கண்டு அதிலிருந்து என்ன செய்யணும், முதல்ல நம்ம விடுவிக்கப்படணும். ஒருபோதும் சீஷர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நடக்கிற வழியில் வியாதியஸ்தரை கொண்டு போய் படுக்க வைக்கிறாங்க, நிழல் பட்ட மாத்திரத்தில் சொஸ்தமானார்கள். அவங்களே என்ன செய்யல, அதையெல்லாம் சட்டை பண்ணவே இல்லை, போயிட்டே இருந்தாங்க. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு உடனே எழுந்து நடக்கிறான். அவங்க அதிலெல்லாம் பெருமை பாராட்டெல்லாம் இல்லை. இந்த பெருமை உள்ள வந்துச்சுன்னா எல்லாத்தையும் செய்யறது கர்த்தர் அப்படிங்கிற மாதிரி நான் செஞ்சதாக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். இந்த உசியா ராஜா கர்த்தரை தேட மனதினங்க இருந்தான். அவன் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். ஆனா அவன் பலப்பட்ட போது அவன் மனது மேட்டிமையாகி, அப்படின்னா என்னது, கர்த்தர் வாய்க்க பண்ணல, நான் செஞ்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் இவ்வளோ செஞ்சிருக்கிறேன், நான் கட்டிய மகா பாபிலோன். கிரெடிட்ஸ் எப்பவும் கர்த்தருக்கு தான் போகணும், மேன்மைகள் எப்பவும் கர்த்தருக்கு தான் போகணும், மகிமை எப்பவும் கர்த்தருக்கு தான் போகணும். ஆனால் பெருமை உள்ளே வந்துருச்சுன்னா அது தன்னை எடுத்துக்கும். ஸோ இந்த உசியாவினுடைய ஆவினுடைய அடையாளங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்று அது என்ன செய்யும், தேவன் அவரை உயர்த்தினார், ஆனால் பெருமை என்ன செஞ்சுன்னா அவர் அழிச்சது. இந்த தாழ்மை இல்லாத ஆசீர்வாதம் ஆபத்து, பிளஸ்ஸிங் வித்தவுட் ஹியூமிலிட்டி இஸ் டேஞ்சரஸ். அதுக்கப்புறம் கிராசிங் ஸ்பிரிச்சுவல் பவுண்டரிஸ், ஆவிக்குரிய எல்லைகளை கடத்தல். கர்த்தர் நமக்கு என்ன எல்லை, என்ன லிமிட் வச்சிருக்கிறாரோ அந்த லிமிட்டில் என்ன செய்யணும், நிற்கணும். அதை தாண்டி நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா when correction comes, pride rejects it.
எந்த உயர்வுக்கு போனாலும் ஒருத்தர் நம்மளை சரி பண்ணுறாருன்னா ஏற்றுக்கொள்ளணும், ஒருத்தர் நம்மளை கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னா ஏற்றுக்கணும். ஆனால் பெருமை உள்ளே வந்துச்சுன்னா கரெக்ஷன் என்ன செய்யாது, ஏற்றுக்காது. ப்ரைட் பிரிங்ஸ் சடன் ஜட்ஜ்மெண்ட். இந்த பெருமை நியாய தீர்ப்பில் நம்மளை கொண்டு போய் என்ன செய்யணும், விட்டுரும். உசியாவையும் தாவீதையும் என்ன செஞ்சாங்கன்னா தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் என்ன செஞ்சாங்க, எச்சரித்தாங்க. தாவீது மனம் திரும்பினார், உசியா கோபம் கண்டார். தாவீது மனம் திரும்பினதோடு இல்லாமல் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினார், உசியா எதிர்த்து நின்றார். தாவீது திரும்ப கட்டப்பட்டார், உசியா அவர் அழிக்கப்பட்டார். ஸோ கர்த்தர் நம்மளை எவ்வளவு உயர்த்தினாலும் சரி, நம்முடைய நம்முடைய லிமிட் என்னன்னு உணர்ந்து அந்த லிமிட்டில் நம்ம செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.